ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்னென்னு பார்த்தோம்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி நான் உங்கள் சமீர் அண்ட் வெல்கம் டு சமீர் வியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், முதல்ல அந்த மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றா சந்திக்கிற இடம் வந்து அலாஸ்கா. அந்த இடத்துல தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இந்த இடத்தோட சின்ன வரலாறு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்கிட்ட தான் அந்த இடம் முன்னாடி இருந்துச்சு. ரஷ்யா வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து அமெரிக்காவுக்கு வித்துருச்சு, விலைக்கு சம்திங் எவ்வளோ ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து வித்துருச்சு. அந்த இடத்துல தான் இப்போதைக்கு இந்த மீட்டிங் நடந்திருக்கு. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா புட்டின் ஃபஸ்ட்டு அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் வந்து முன்னாடி வந்து இறங்கிட்டார் அதனாலே. அதுக்கடுத்து தான் புட்டின் வந்து இறங்கினாப்புல. அந்த இடம் வந்து ஒரு இராணுவத்தல இடமான இடம், முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் புட்டினை வரவேற்கிற விதமாக ட்ரம்ப் வந்து ரொம்ப நல்லா அவர் வரவேற்றிருக்காரு. வந்து ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மீட்டிங்காக உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் வந்து மீட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3.5 மணி நேரத்துக்கு மேலே உள்ள மீட்டிங் நடந்துச்சு. ஆனால் வந்து 7 மணி நேரத்துக்கு மேலே மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.5 மணி நேரம் தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்லாம் ரொம்ப நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து செய்தியாளரை வந்து சந்திச்சிருக்காங்க புட்டினும் ட்ரம்ப்பும். அதில் வந்து புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க, அவரை மாதிரி நல்ல மனுஷன் அந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்புறம் வந்து இந்த உலகமே அமைதியாக இருக்கணும், அமைதியாக தான் நடுறாரு ட்ரம்ப்பு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயத்த வந்து ட்ரம்ப்பை வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாரு புட்டின்னு. எந்த எதிர்பார்க்கல யாருமே இப்படி பேசுவாருன்னு. புட்டின் வந்து சும்மா இதாக இருப்பாப்புல. ஆனால் வந்து என்னன்னு தெரியல, அமெரிக்காவோட அதிபர் அப்படிங்க இப்படிங்க, அமெரிக்காவுக்கு வந்து தான் நோபல் பரிஸ் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்புறம் வந்து இதுமாரி நாங்களும் புட்டினும் சில விஷயங்கள்லாம் பேசணும், சந்தித்து பேசணும். எங்களுக்கு சில விஷயம் ஒத்து போணுச்சு, எங்களுக்குள்ள சில விஷயம் ஒத்து போகல, அதனால் இதை கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்புறம் வந்து நிறைய விஷயம் ஒழுங்காக பேசலை. செய்தியாளர் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க புட்டினையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்டையும். அவங்க லைட்டாக பேசிட்டு அப்படியே அவங்க மெயினாக சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஆக்சுவலாக இந்த மீட்டிங் எதுக்காக நடந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற பிரச்சனை போரை பற்றி நிப்பாட்டுறது தான். ஆனால் வந்து அதை பற்றி டீப்பாக ஒன்றும் பேசின மாதிரி தெரியல. அதை லைட்டாக பேசியிருக்கோம், அதை பற்றி இன்னும் ஃபுல்லாக முடிவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்புறம் உக்ரைனோட அதிபர் வந்து ட்ரம்ப்பை பார்க்க மறுபடியும் வரப்போகிறாராம். அவரை பார்த்து உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து ட்ரம்ப் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போகிறாப்லையா. அதை பேசி முடிவு எடுத்ததுக்கப்புறம் சில இது நடக்கும். இப்போ வந்து இந்த மீட்டிங்னால இந்தியாவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% வரி இருக்குன்னு சொன்னாலும் அமெரிக்காவில் அதில் ஒரு 25% கிட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. ஆனால் இந்த வரி போட்டதுக்கு காரணம் உக்ரைனும் ரஷ்யாவும் போர் நடக்கிறதுனால தான். இப்போ அந்த போரையே கொஞ்சம் முடிவுக்கு வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த 25% இதை நிப்பாட்டிட்டாங்க. பாக்கி 25% வந்து தனிப்பட்ட முறையில் அதை நீக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்புறம் வந்து 2வது மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில் வந்திருக்கு. இதில் வந்து உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கியும் கலந்துப்பார். இதில் வந்து 2வது மீட்டிங்கில் நடந்தால் தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கில் இதான் பற்றி நடந்திருக்கு. ஆனால் நம்ம மெயினாக எதிர்பார்த்தது என்ன, போர் நிற்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் தான் மாற்றம் வருங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா வந்து உக்ரைன் வந்து அமெரிக்காவோட சில விஷயம் பேசணுங்கிறாங்க. அமெரிக்கா மறுபடியும் 2வது மீட்டிங் முடிஞ்சால் வைப்போங்கிறாங்க. அந்த 2வது மீட்டிங் வந்து ரஷ்யாவில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாரி அப்படியே அங்கே வச்சா கொஞ்சம் சிக்கலாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இப்படி தான் இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நம்ம சொல்லுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டு டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், see you. I'm your Sandeep. Thank you for watching.